பெரிய பணக்காரர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்க, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, வீட்டுல இருந்த செத்த எலி இருக்கும்ல, எங்கேயோ செத்து போச்சு ஒரு எலி, அந்த எலியை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு. இதை வச்சு பொழைச்சுக்கன்னார். வீட்டுல இருந்த செத்த எலிய அவன் அதை எடுத்துட்டு போனா, யோசிக்கவே இல்லை, செத்த எலியை கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார்ட்டு போயிட்டான். தேங்க்ஸ் சார்ட்டு போனா, நேரா போனா அந்த சந்தையில் ஒருத்தர் பட்டாணி வித்துக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்தா இவர் வீட்டுல பூனை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். போய் சொன்னா, உங்க வீட்டுல பூனை இருக்குல்ல? ஆமா. அந்த பூனைக்கு ஒருவேளை உணவு நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். இப்ப அவர் கேட்டாரு, பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னாரு. கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும், கொஞ்சோண்டு பட்டாணி. அவர் யோசிச்சாரு, பூனைக்கு பால் வாங்குற செலவு மிச்சம், எலியை வாங்கிட்டு கொஞ்சம் பட்டாணி கொடுத்தாரு. அவன் என்ன தெரியுமா பண்ணா, சந்தையில அந்த பட்டாணியை 5 கூரா போட்டான். 5 கூரா பட்டாணியை வித்தான். ஒவ்வொரு பட்டாணி ₹1 5 ரூபா கிடைச்சிச்சு. அதே பட்டாணி கரெக்டா 5 ரூபாய் போய் கொடுத்தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்டாணி கொடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாரு. எல்லாருக்கும் கொடுக்கறத விட நிறையவே கொடுத்தாரு. திரும்ப போய் கூறு போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாழைப்பழ கடை திறந்தான், கொஞ்சம் ஹோட்டல் திறந்தான். அதுக்கப்புறமா சின்னதா ஒரு இட்லி கடை, அது ஹோட்டலாக மாறுச்சு. கடைசி என்ன தெரியுமாச்சு, ஒரு 6 வருடத்துல எந்த பணக்காரர் இவருக்கு செத்த எலி கொடுத்தாரோ அவர் கடைக்கு எதிராப்லே ஒரு மிக பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அவர்கிட்டயே போய் வணக்கம் சொன்னா, என்னுடைய வாழ்க்கை வென்றதுக்கு பெரிய காரணம் நீங்க கொடுத்தது தாங்கன்னா, நீங்க கொடுத்ததுதான் அப்படின்னா. இப்ப இந்த வாழ்க்கையில் முயலும் படுத்து கிடந்தால் பூமி படுக்கையாகிறது, எழுந்து நடப்பவனுக்கே இந்த பூமி பாதையாகிறது.